மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்களும் 3 உள்ளடக்க கூறுகளும். மார்க்சின் போதனை நாகரிக உலகெங்கிலும் அதிகார தரப்பினதும் மிதவாதிகளதும் ஆகிய இருவகையான முதலாளித்துவ விஞ்ஞானத்திடமிருந்தும் அளவற்ற பகைமையையும் வெறுப்பையும் கிளப்பிவிடுகிறது. மார்க்சியம் ஒரு வகையான நச்சுத்தன்மை கொண்ட குறுங்குழுவாதம் என்று அது கருதுகிறது. அதனிடமிருந்து வேறு எந்த விதமான போக்கையும் எதிர்பார்க்க முடியாதுதான். ஏனெனில் வர்க்க போராட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு சமுதாயத்தில் ஒரு சார்பற்ற சமுதாய விஞ்ஞானம் எதுவும் இருக்க முடியாது. அதிகார தரப்பைச் சேர்ந்த விஞ்ஞானம் அனைத்தும், மிதவாதிகளது விஞ்ஞானம் அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் கூலி அடிமை முறையை ஆதரிக்கிறது. மார்க்சியமோ கூலி அடிமை முறையை ஈவிரக்கமின்றி எதிர்த்து போர் பிரகடனம் செய்துள்ளது. மூலதனத்துக்கு கிடைக்கும் லாபத்தை குறைப்பதன் மூலம் தொழிலாளர்களின் கூலியை உயர்த்தலாமா என்ற பிரச்சனையில் முதலாளிகள் ஒரு சார்பற்றவர்களாய் இருப்பார்கள் என எதிர்பார்ப்பது எப்படி அசட்டுத்தனமாகுமோ ஏமாளித்தனமாகுமோ அப்படித்தான் கூலி அடிமை முறை சமுதாயத்தில் விஞ்ஞானம் ஒரு சார்பற்றதாய் இருக்கும் என எதிர்பார்ப்பதும் அசட்டுத்தனமாகும், ஏமாளித்தனமாகும். இது மட்டுமல்ல, தத்துவ ஞானத்தின் வரலாறும் சரி, சமுதாய விஞ்ஞானத்தின் வரலாறும் சரி, மார்க்சியத்தில் குறுங்குழுவாதம் போன்ற எதுவும் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றன. அதாவது அது ஒரு இறுகிப்போன வரட்டு தத்துவம் அல்ல. உலக நாகரிக வளர்ச்சியின் ராஜபாட்டையின் வழியே வராமல் அதனின்று விலகி வேறொரு வழியே முளைத்த போதனை அல்ல. மாறாக மனிதகுலத்தின் முன்னணி சிந்தனையாளர்கள் ஏற்கனவே எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு மார்க்ஸ் விடைகள் தந்தார் என்பதில்தான் குறிப்பாக அவருடைய மேதாவிலாசம் அடங்கியுள்ளது. தத்துவ ஞானம், அரசியல், பொருளாதாரம், சோசியலிசம் ஆகியவற்றின் தலை சிறந்த பிரதிநிதிகளுடைய போதனைகளின் நேரடியான உடனடியான தொடர்ச்சியாகத்தான் மார்க்சின் போதனை எழுந்தது. மார்க்சின் போதனை மெய்யானது, பிழையற்றது. அதனால்தான் அது எல்லாம் வல்ல தன்மை பெற்றிருக்கிறது. அது முழுமையான உள்ளிணக்கம் கொண்ட போதனை. ஒரு ஒன்றிணைந்த உலக பார்வையை அது மக்களுக்கு அளிக்கிறது. எந்த வடிவத்திலும் அமைந்த மூட நம்பிக்கைகளாலோ பிற்போக்கோ முதலாளித்துவ ஒடுக்குமுறைக்கு ஆதரவோ இந்த உலக பார்வையுடன் ஒத்துவர முடியாது. ஜெர்மானிய தத்துவ ஞானம், ஆங்கில அரசியல் பொருளாதாரம், பிரெஞ்சு சோசியலிசம் என்ற வடிவத்தில் 19ஆம் நூற்றாண்டின் மனிதகுலம் படைத்து தந்த தலை சிறந்த படைப்புகளின் உரிமை பெற்ற வாரிசுதான் மார்க்சியம். இவை மார்க்சியத்தின் 3 தோற்றுவாய்களாகும், 3 உள்ளடக்க கூறுகளாகும். இவற்றை சுருக்கமாக கவனிப்போம். பொருள் முதல்வாதம் தான் மார்க்சியத்தின் தத்துவ ஞானமாகும். பொருள் முதல்வாதம் ஒன்றுதான் முரணற்ற தத்துவ ஞானமாகும். இயற்கையின் விஞ்ஞானங்களுடைய எல்லா போதனைகளுக்கும் ஏற்புடையதாகும். மூட நம்பிக்கைகளுக்கும் பகட்டுக்கும் பசப்புக்கும் இன்ன பிறவற்றுக்கும் தீரா பகையாகும் என்பது ஐரோப்பாவின் நவீன கால வரலாறு பூராவிலும், இன்னும் முக்கியமாய் மத்திய கால குப்பை கூலங்களை எதிர்த்தும் நிறுவனங்களிலும் கருத்துகளிலும் ஆட்சி புரிந்த நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்தும் நடைபெற்ற முடிவான கடும் போரின் களனாயிருந்த பிரெஞ்சு நாட்டில் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தெளிவாக மெய்ப்பிக்கப்பட்டது. ஆகவே பொருள் முதல்வாதத்தை மறுப்பதற்கும் பலவீனப்படுத்துவதற்கும் பழிப்பதற்கும் ஜனநாயகத்தின் எதிரிகள் முழு மூச்சுடன் முயன்று பார்த்தார்கள். தத்துவஞான கருத்து முதல்வாதத்தின் பல வகை வடிவங்களை இவர்கள் ஆதரித்தனர். இவ்வகை கருத்து முதல்வாதம் ஏதாவது ஒரு வழியில் எப்பொழுதும் மதத்தை பாதுகாக்கவோ ஆதரிக்கவோ தான் செய்கிறது. மார்க்சும் ஏங்கல்ஸும் தத்துவஞான பொருள் முதல்வாதத்தை மிகுந்த மனத்தின்மையோடு ஆதரித்து பாதுகாத்தனர். அந்த அடிப்படையிலிருந்து விலகிச் செல்லும் ஒவ்வொரு திரிபும் மிகவும் தவறாயிருப்பதை அவர்கள் அடிக்கடி விளக்கி வந்தார்கள். ஏங்கல்ஸ் எழுதிய லூத்விக் பாயர்பாக் டூரிங்குக்கு மறுப்பு என்கிற நூல்களில் அவர்களுடைய கருத்துக்கள் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் விரித்துரைக்கப்பட்டுள்ளன. கம்யூனிஸ்ட் அறிக்கை என்கிற நூலைப் போலவே இவ்விரண்டு நூல்களும் வர்க்க உணர்வு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவசியமான கைப்புத்தகங்களாகும். 18ஆம் நூற்றாண்டின் பொருள் முதல்வாதத்துடன் மார்க்ஸ் நின்றுவிடவில்லை. அவர் தத்துவ ஞானத்தை முன்னேறச் செய்தார். மூலச்சிறப்புள்ள ஜெர்மன் தத்துவ ஞானம் திரட்டிய செல்வங்களை கொண்டு, குறிப்பாக ஹெகலின் தத்துவ முறை, இதிலிருந்தே ஃபாயர்பாக்கின் பொருள் முதல்வாதம் தோன்றியது. திரட்டிய செல்வங்களை கொண்டு அவர் பொருள் முதல்வாதத்தை வளப்படுத்தினார். இந்த செல்வங்களில் பிரதானமாக விளங்குவது இயக்கவியல்தான். இயக்கவியல் என்பது மிக மிக முழுமையான, ஆழமான, ஒருதலை பட்சமில்லாத வடிவத்தில் வளர்ச்சியை பற்றி விளக்கி விவரிக்கும் போதனையாகும்.
நிரந்தரமாக வளர்ச்சியுற்ற வண்ணமுள்ள பருப்பொருளை நமக்கு பிரதிபலித்து காட்டும் மனித அறிவின் சார்பு நிலையை வலியுறுத்தும் போதனையாகும். ரேடியம், மின்னணுக்கள், தனிமங்களில் ஒன்று மற்றொன்றாக மாறுவது, இவை போன்ற இயற்கை விஞ்ஞானத்தின் மிக நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் மார்க்சின் இயக்கவியல் பொருள்முதல்வாதமே சரியானது என்று வியக்கத்தக்க முறையில் உறுதிப்படுத்தியுள்ளன. அழுகிப்போன பழைய கருத்து முதல்வாதத்தை பற்றிய புதிய மறுவியாக்கியானங்களை கொண்டு முதலாளித்துவ தத்துவ ஞானிகள் தந்த போதனைகளால் இதை தடுக்க முடியவில்லை. தத்துவஞான பொருள் முதல்வாதத்தை மார்க்ஸ் ஆழமாக்கி வளர்த்து நிறைவு பெறச் செய்தார். இயற்கை பற்றிய அதன் ஞானத்தை மனித சமுதாயம் பற்றிய அறிவாகவும் விரிவாக்கினார். மார்க்சின் வரலாற்றுத்துறை பொருள் முதல்வாதம் விஞ்ஞான சிந்தனைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்தது. முன்பெல்லாம் வரலாற்றையும் அரசியலையும் பற்றிய கருத்துக்களில் குழப்பமும் தான் தோன்றித்தனமும் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. இப்போது அவை போய் வியப்பூட்டும் அளவுக்கு ஒருமித்த முழுமையும் உள்ளிணக்கமும் கொண்ட ஒரு விஞ்ஞான தத்துவம் வந்துவிட்டது. வரலாற்றுத்துறை பொருள் முதல்வாதம் என்ற இந்த தத்துவம் காட்டுவதென்ன? உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சியின் விளைவாக ஒரு சமுதாய அமைப்பு முறையிலிருந்து அதைவிட உயர்தரமான இன்னொரு சமுதாய அமைப்பு முறை எப்படி வளர்கிறது என்பதை, உதாரணமாக நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பு முறையிலிருந்து முதலாளித்துவ சமுதாய அமைப்பு முறை எப்படி வளர்கிறது என்பதை அது காட்டுகிறது. இயற்கை என்பது, அதாவது வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் பருப்பொருள் என்பது மனிதனுக்கு அப்பால் சுயமாக இருந்து வருகிறது. இந்த இயற்கையை மனித அறிவு பிரதிபலிக்கிறது. அதே போலத்தான் மனிதனின் சமுதாய அறிவு எனப்படுவதும், அதாவது தத்துவ ஞானம், மதம், அரசியல் முதலானவை சம்பந்தமாக மனிதன் கொண்டிருக்கும் பல்வேறு கருத்துக்களும் போதனைகளும் சமுதாயத்தின் பொருளாதார அமைப்பு முறையை பிரதிபலிக்கிறது. அரசியல் நிறுவனங்கள் என்பவையெல்லாம் பொருளாதார அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்ட மேல் கட்டுமானமே ஆகும். உதாரணமாக நவீன ஐரோப்பிய அரசியலின் பல்வேறு அரசியல் வடிவங்கள் எல்லாம் பாட்டாளி வர்க்கத்தின் மேல் முதலாளி வர்க்கம் செலுத்தி வரும் ஆதிக்கத்தை பலப்படுத்த எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். மார்க்சின் தத்துவ ஞானம் முழு நிறைவு பெற்ற தத்துவ ஞான பொருள் முதல்வாதமாகும். இந்த பொருள் முதல்வாதம் மனிதகுலத்திற்கு, குறிப்பாக தொழிலாளி வர்க்கத்திற்கு மகத்தான அறிவு சாதனங்களை வழங்கியிருக்கிறது. பொருளாதார அமைப்பு முறை என்ற அடித்தளத்தின் மீதுதான் அரசியல் மேல் கட்டுமானம் கட்டப்படுகிறது என்று தெளிந்து ஏற்றுக்கொண்டவுடன் மார்க்ஸ் தமது பெரும்பாலான கவனத்தை இந்த பொருளாதார அமைப்பு முறையின் மீது செலுத்தினார். மார்க்சின் பிரதான நூலாகிய மூலதனம் நவீன காலத்திய, அதாவது முதலாளித்துவ சமுதாயத்தின் பொருளாதார அமைப்பு முறையை ஆராயும் நூலாகும். மார்க்சுக்கு முற்பட்ட மூலச்சிறப்புள்ள அரசியல் பொருளாதாரம் முதலாளித்துவ நாடுகள் எல்லாவற்றிலும் அதிக வளர்ச்சி பெற்றிருந்த இங்கிலாந்திலே உருவாயிற்று. ஆதாம் ஸ்மித்தும் டேவிட் ரிக்கார்டோவும் பொருளாதார அமைப்பு முறையை ஆராய்ந்து மதிப்பு பற்றிய உழைப்பு தத்துவத்துக்கு அஸ்திவாரமிட்டார்கள். அவர்களுடைய பணியை மார்க்ஸ் தொடர்ந்து நடத்தினார். இந்த தத்துவத்தை அவர் திட்டமாக நிரூபித்து முரணற்ற வகையில் விவரித்தார். ஒவ்வொரு பண்டத்தின் மதிப்பும் அதை உற்பத்தி செய்வதில் செலவழிக்கப்பட்ட சமுதாய ரீதியில் அவசியமான உழைப்பு நேரத்தின் அளவை கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுகிறது என்று அவர் விளக்கி காட்டினார். முதலாளித்துவ பொருளாதாரவாதிகள் பொருட்கள் இடையிலான ஒரு பண்டம் மற்றொன்றுடன் பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும் உறவு என்பதாக விவரித்ததில் மனிதர்கள் இடையிலான உறவு நிலவுவதை மார்க்ஸ் புலப்படுத்தினார். பண்ட பரிமாற்றம் தனித்தனியாக உற்பத்தியாளர்களிடையே சந்தை மூலமாக ஏற்படும் பிணைப்பை காட்டுகிறது. பணம் என்பது இந்த பிணைப்பு தனிப்பட்ட உற்பத்தியாளர்களின் பொருளாதார வாழ்க்கையை முழுவதையும் பிரிக்க முடியாதபடி முழு மொத்தமாக இணைத்து மேலும் மேலும் நெருக்கமாவதை குறிக்கிறது. மூலதனம் என்பது இந்த பிணைப்பு மேலும் வளர்ச்சியுறுவதை குறிக்கிறது. அதாவது மனிதனின் உழைப்பு சக்தியை ஒரு பரிமாற்ற பண்டமாகிவிடுவதை குறிக்கிறது. கூலி பெறும் உழைப்பாளி நிலம், ஆலைகள், உழைப்பு கருவிகள் ஆகியவற்றின் சொந்தக்காரர்களிடம் தனது உழைப்பு சக்தியை விற்கின்றான். தொழிலாளி வேலை நாளின் ஒரு பகுதியை தன்னையும் தனது குடும்பத்தையும் பராமரித்து கொள்வதற்கு வேண்டிய செலவுக்காக, அதாவது கூலிக்காக உழைப்பதில் கழிக்கின்றான். மறுபகுதியில் ஊதியமின்றியே உழைத்து முதலாளிக்கு மிகுதி மதிப்பை உண்டாக்கி தருகிறான். இந்த மிகுதி மதிப்பு தான் லாபத்துக்கு தோற்றுவாய். அதுதான் முதலாளி வர்க்கத்தின் செல்வத்துக்கு தோற்றுவாய். மிகுதி மதிப்பை பற்றிய போதனைதான் மார்க்சின் பொருளாதார தத்துவத்துக்கு மூலக்கல் ஆகும். தொழிலாளியின் உழைப்பால் உண்டாக்கப்பட்ட மூலதனம்
சிறு உற்பத்தியாளர்களை அழித்து வேலையில்லாதோர் பட்டாளத்தை படைப்பதன் மூலமாக தொழிலாளியை நெருக்குகிறது. தொழில்துறையில் பெருமளவான உற்பத்தி பெறுகிற வெற்றி பளிச்சென்று தெரிகிறது. ஆனால் இதே நிகழ்ச்சியை விவசாயத்துறையிலும் நாம் பார்க்க முடியும். பெருமளவான முதலாளித்துவ விவசாயத்தின் உயர்நிலை அதிகமாக்கி கொண்டே போகிறது. விவசாயத்தில் இயந்திரங்களை உபயோகிப்பதும் அதிகரிக்கிறது. பண மூலதனத்தின் சுருக்கு கயிற்றில் விவசாய பொருளாதாரம் சிக்கிக்கொள்கிறது. அது தனது பிற்பட்ட தொழில்நுட்பத்தின் சுமையால் அழுத்தப்பட்டு அழிகிறது. விவசாயத்துறையில் சிற்றளவான உற்பத்தியின் சீர்குலைவுக்குரிய வடிவங்கள் வேறாயிருப்பினும் இச்சீர்குலைவு ஏற்படுவது மறுக்க முடியாத உண்மையாகும். மூலதனம் சிற்றளவான உற்பத்தியை ஒழிப்பதன் மூலம் உழைப்பின் உற்பத்தி திறன் அதிகரிப்பதற்கும் பெரிய முதலாளிகளின் கூட்டுகளுக்கு ஏகபோக நிலை படைப்பதற்கும் வகை செய்கிறது. உற்பத்தியே மேலும் மேலும் சமுதாயத்தன்மை பெறுகிறது. ஒரு முறையான பொருளாதார ஒழுங்கமைப்பிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர் பிணைக்கப்பட்டு விடுகின்றனர். ஆனால் அந்த கூட்டு உழைப்பின் உற்பத்தி பொருளை விரல் விட்டு எண்ணத்தக்க ஒரு சில முதலாளிகள் உடைமையாக்கி கொள்கிறார்கள். உற்பத்தியில் அராஜகம் வளர்கிறது. அதேபோல் நெருக்கடிகளும் வளர்கின்றன. சந்தைகளை பிடித்து கொள்வதற்கான ஆவேச வேட்டையும் அதிகமாகிறது. திரளான மக்களின் வாழ்க்கையை காப்புறுதியின்மையும் அதிகரிக்கிறது. தொழிலாளர்கள் மூலதனத்தை அண்டி பிழைக்க வேண்டிய நிலையை முதலாளித்துவ முறை தீவிரப்படுத்தும் அதே சமயத்தில் ஒன்று திரண்ட உழைப்பு என்னும் மாபெரும் பலத்தையும் பிறப்பித்து விடுகிறது. பரிமாற்ற பண்டங்களுக்கு பொருளாதாரத்தின் ஆரம்ப வித்துகளிலிருந்து சாதாரண பரிமாற்றத்திலிருந்து தொடங்கி மிக உயர்ந்த வடிவங்கள் வரையில் பெருமளவான உற்பத்தி வரையில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சியை மார்க்ஸ் ஆராய்ந்து காட்டினார். பழையவையும் புதியவையும் அடங்கலான எல்லா முதலாளித்துவ நாடுகளின் அனுபவமும் இந்த மார்க்சிய தத்துவம் பிழையற்றதாகும் என்பதை ஆண்டுதோறும் மேலும் மேலும் கூடுதலான தொழிலாளர்களுக்கு தெளிவாக நிரூபித்து காட்டி வருகிறது. உலகெங்கும் முதலாளித்துவம் வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் இந்த வெற்றி மூலதனத்தின் மீது உழைப்பு காணப்போகும் வெற்றியின் முன்னறிவிப்பே ஆகும். நிலப்பிரபுத்துவ அமைப்பு முறை வீழ்த்தப்பட்டு சுதந்திரமான முதலாளித்துவ சமுதாயம் இப்பூ உலகில் தோன்றிய பொழுது இந்த சுதந்திரம் உழைப்பாளிகளை ஒடுக்கவும் சுரண்டவும் அமைந்த புதியதோர் அமைப்பு முறையையே குறித்தது என்பது உடனே தெளிவாக விளங்கலாயிற்று. இந்த ஒடுக்குமுறையின் பிரதிபலிப்பாகவும் இதற்கான கண்டனமாகவும் பல்வேறு சோசியலிச போதனைகள் உடனே தலைதூக்கத்துக்கு தொடங்கின. ஆனால் ஆரம்ப காலத்திய சோசியலிசம் கற்பனா சோசியலிசமாகத்தான் இருந்தது. அது முதலாளித்துவ சமுதாயத்தை விமர்சித்தது, கண்டித்தது, சபித்தது. அந்த சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று கனா கண்டது. அதைவிட மேலான ஓர் அமைப்பு முறையை பற்றி ஆகாய கோட்டை கட்டி வந்தது. சுரண்டுவது ஒழுக்கக்கேடான செயல் என்று பணக்காரர்களுக்கு உணர்த்த முயற்சித்தது. ஆனால் கற்பனா சோசியலிசத்தினால் விடுதலைக்கான மெய்யான வழியை காட்ட முடியவில்லை. முதலாளித்துவத்தில் நிலவும் கூலி அடிமை முறையின் சாராம்சத்தை அதனால் விளக்க முடியவில்லை. முதலாளித்துவ முறையின் வளர்ச்சி பற்றிய விதிகளை அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு புதிய சமுதாயத்தின் படைப்பாளியாக அமையவல்ல சமுதாய சக்தியை அதனால் சுட்டிக்காட்டவும் முடியவில்லை. இதற்கிடையில் நிலப்பிரபுத்துவத்தின் வீழ்ச்சியையும் பண்ணை அடிமை முறையின் வீழ்ச்சியையும் தொடர்ந்து ஐரோப்பா முழுவதிலும் குறிப்பாக பிரான்சில் ஏற்பட்ட புயல் போன்ற புரட்சிகள் வர்க்கங்களின் போராட்டம்தான் எல்லா வளர்ச்சிக்கும் ஆதாரமாயும் உந்து விசையாகவும் உள்ளது என்பதை மேலும் மேலும் தெளிவாக வெளிப்படுத்தின. நிலப்பிரபுத்துவ வர்க்கத்துக்கெதிராய் அரசியல் சுதந்திர லட்சியத்துக்கு கிடைத்த எந்த ஒரு வெற்றியும் அவ்வர்க்கத்தின் மூர்க்கமான எதிர்ப்பில்லாமல் கிடைத்துவிடவில்லை. முதலாளித்துவ சமுதாயத்தின் பல்வேறு வர்க்கங்களுக்கிடையே ஜீவமரண போராட்டம் இல்லாமல் எந்த முதலாளித்துவ நாடும் ஓரளவு சுதந்திரமான ஜனநாயக அடிப்படையில் வளர்ச்சியுற்று விடவில்லை. வேறு எவருக்கும் முன்பாக மார்க்சுக்குத்தான் உலக வரலாறு போதிக்கும் முடிவை இதிலிருந்து கண்டறியவும் இந்த முடிவை முரணின்றி செயல்படுத்தவும் முடிந்தது. இதில்தான் அவருடைய மேதாவிலாசம் இருக்கிறது. வர்க்க போராட்டத்தை பற்றிய போதனை தான் அந்த முடிவாகும். நீதி, மதம், அரசியல், சமுதாயம் சம்பந்தமான எல்லாவித சொல்லடுகளுக்கும் பிரகடனங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் பின்னே ஏதாவது ஒரு வர்க்கத்தின் நலன்கள் ஒளிந்து நிற்பதை கண்டுகொள்ள மக்கள் தெரிந்து கொள்ளாத வரையில் அரசியலில் அவர்கள் முட்டாள்தனமான ஏமாளிகளாகவும் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்வோராகவும் இருந்தனர், எப்போதும் இருப்பார்கள். பழைய ஏற்பாடு ஒவ்வொன்றும் எவ்வளவுதான் அநாகரிகமானதாகவும் அழுகி போனதாகவும் தோன்றிய போதிலும்
ஏதாவது ஓர் ஆளும் வர்க்கத்தின் சக்திகளை கொண்டு அது நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது. சீர்திருத்தங்கள், மேம்பாடுகள் ஆகியவற்றின் ஆதரவாளர்கள் இதை உணராத வகையில் பழைய அமைப்பு முறையின் பாதுகாவலர்கள் அவர்களே என்றென்றும் முட்டாளாக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த வர்க்கங்களின் எதிர்ப்பை தகர்த்து ஒழிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்ன? பழமையை துடைத்தெறியவும் புதுமையை படைக்கவும் திறன் பெற்றவையும் சமுதாயத்தில் தங்களுக்குள்ள நிலையின் காரணமாக அப்படி படைத்து தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றவையுமான சக்திகளை நம்மை சூழ்ந்துள்ள இதே சமுதாயத்துக்குள்ளேயே நாம் கண்டுபிடித்து அந்த சக்திகளுக்கு அறிவொளி ஊட்டி போராட்டத்திற்கு ஒழுங்கமைத்து திரட்ட வேண்டும். இது ஒன்றேதான் வழி. மார்க்சின் தத்துவஞான பொருள் முதல்வாதம் ஒன்றுதான் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்கள் எல்லாம் அதுவரை உழன்று கொண்டிருந்த ஆன்மீக அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறும் வழியை பாட்டாளி வர்க்கத்திற்கு காட்டியிருக்கிறது. மார்க்சின் பொருளாதார தத்துவம் ஒன்றுதான் பொதுவான முதலாளித்துவ அமைப்பு முறையில் பாட்டாளி வர்க்கத்தின் உண்மை நிலையை விளக்கியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் வரை, ஸ்வீடனிலிருந்து தென்னாப்பிரிக்கா வரை உலகமெங்கும் பாட்டாளி வர்க்கத்தின் சுதேட்சையான நிறுவனங்கள் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. தனது வர்க்க போராட்டத்தை நடத்தி செல்வதன் வாயிலாக பாட்டாளி வர்க்கம் அறிவொளியையும் கல்வியும் பெற்று வருகிறது. முதலாளித்துவ சமுதாயத்திற்குரிய சார்பு கருத்துக்களிலின்று தன்னை விடுவித்து கொண்டு வருகின்றது. தன் அணிகளை நெருக்கமாக திரட்டி சேர்த்து வருகிறது. தனது வெற்றிகளின் வீச்சை அளந்தறிய கற்றுக்கொண்டு வருகிறது. தன் சக்திகளை எஃகு போல் திடப்படுத்தி வருகிறது. தடை செய்ய முடியாதபடி வளர்ந்து வருகிறது.